மதுரை ஆலங்குளம் கண்மாயில் தற்காலிகமாக வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெறுவதா கூறப்படுதே, அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் அங்க செஞ்சிருக்காங்க? நிச்சயமா நீங்க நேரடி காட்சிகளை அதிலே பார்க்கலாம். இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மதுரை அருகில் உள்ள இந்த ஆலங்குளம் கண்மாய் என்று இருக்கிறது. இந்த ஆலங்குளம் கண்மாய்க்குள் தான் தற்பொழுது இங்கு தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு தடை இருப்பதனால் தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை பொறுத்தளவிற்கு மிகவும், அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி எப்படி நடக்குமோ அது போன்ற ஒரு தோற்றத்துடன் தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டு அந்த வாடிவாசல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர காளைகளும் இங்கிருந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து இருக்கிறது. இந்த காளைகளுக்கும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு காளைகள் வந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த வாடிவாசலிலே ஜல்லிக்கட்டு நடைபெறும் பொழுது அந்த வாடிவாசல் மேலிருந்து பரிசு கொடுப்பவர்கள் மற்றும் வந்து எப்படி நடக்குமோ அது போன்ற ஒரு தோற்றத்துடன் அந்த ஜல்லிக்கட்டை நடத்தி வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வந்து உச்சநீதிமன்றம் தடை விதித்த காரணமாக தற்போது தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நேற்றைய பொழுது 7 இடங்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. அதே போன்ற தற்போதுதான் இப்பொழுது வந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இது பரிசுகளும் அறிவிக்கப்படும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. பரிசுகள் வந்து இந்த காளையை பிடிப்பவர்களுக்கு ஒரு துண்டு 100 ரூபாய் என்று அறிவிக்கப்படும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வாடிவாசல் தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டு அவர்கள் வந்து எப்பொழுது வீரர்கள் வந்து காளை அடக்குவதற்காக அறிவுரை கூறப்படுகிறது. ஒரு காளையைத்தான் அடக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஒருத்தருக்கு மேல் பிடித்தால் வந்து காளை பிடிபட்டதாக அல்ல என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு தோட்டத்துடன் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொருத்தரையும் காளைகள் பெயரை வந்து அவர்கள் எழுதி கொண்டு, உரிமையாளர் பெயர் எழுதி கொண்டு தற்போது காளைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். தற்போது வரை 2 காளைகள் அவிழ்த்து விட்ட பிறகு 3வது காளை வருவதை நேரடியாக பார்க்கிறோம். வீரர்கள் அடக்கும் காட்சியை தான் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. ஆர்வை மிகுதியால், அதாவது இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், காளை மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை வளர்ப்போர் என்று 100கணக்கானோர் இந்த இடத்துல குவிந்துள்ளனர். இவர்கள் நேற்று இரவே அதிகாலையிலே வந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். வந்து உடனே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடையும் செய்திருக்கிறார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடத்த வேண்டும். இது போன்ற போட்டி அல்லாது எப்பொழுதும் போல அந்த 3 ஊர்களில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் விமர்சையாக நடத்துவதற்கு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை, உச்சநீதிமன்ற தடையை நீக்க தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இந்த 3வது வருட தடையை தொடர்ந்துதான் தற்போது மதுரை மாவட்டத்தில் பரவலாக இது போன்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தை பார்த்தால் தற்போது நீங்களே இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காளை என்று அந்த ஜல்லிக்கட்டு காளை வந்திருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டு, அதாவது அந்த ஜல்லிக்கட்டு காளையின் நெற்றியில் அந்த மஞ்சள் துணி கட்டி இருக்கப்படுகிறது. அந்த பரிசு, அந்த காசுகள் வந்து முடிந்து பஞ்சல் துணி கட்டி இருக்கப்பட்டு இந்த காளை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காளை தான் தற்போது அந்த காளை உரிமையாளர்கள் வந்து அந்த வாடிவாசலுக்குள்ளே உள்ளே அனுப்பும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காளை உள்ளே அனுப்பி அதற்கான பரிசுகள் அறிவிக்கப்பட்ட பின் காளை அங்கிருந்து வழங்கப்படும். இந்த காளை வந்து இது அதாவது 4வது காளையாக இந்த காளை இன்னும் சற்று நேரத்தில் அவிழ்த்தப்படப்படுகிறது. இன்னும் ஒரு 10க்கும் மேற்பட்ட காளைகள் இருக்கிறது. இப்ப தற்போது வந்து இவர்களாக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதன் காரணமாக தற்போது இந்த காளைக்கு 100 ரூபாய் பிடித்தால் 100 ரூபாய் ஒரு துண்டு பரிசு அறிவிக்கப்படுகிறது. ஒருவர் தான் அதை பிடிக்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு மேற்பட்டோர் பிடித்தோம்னா பரிசுகள் கொடுக்கப்படாது. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டியிலே அது போன்ற வழக்கத்தை தான் கையாளப்படுகிறது. அதனை அடுத்துதான் தற்போது மிகப்பெரிய காளையாக இருக்கிறது. இந்த காளை வந்து ஒரு ஆள் பிடிப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு சூழல் தான் இங்கு தற்போது நிலவுகிறது. சிவரஞ்சனி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பல இடங்களில் நடத்துவதற்காக ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் நிறைய காளைகள் இருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட காளைகள் தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஆர்வம் மிகுதியால், அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி 3 வருடமாக தங்களை காளைகளை அடக்க முடியாமலும் தங்களுடைய காளைகளை விளையாட முடியாமலும் மன அழுத்தத்தில் உள்ள இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துகிறார்கள். இதை அவர்களை மிகுந்த சந்தோஷங்கள் தான் அவர்கள் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. சிவரஞ்சனி.
ஹரிகிருஷ்ணன் நேற்று தொடர்ந்து மதுரை மாவட்ட இளைஞர்கள் கூறியது போலவே தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியை எளிமையாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினருக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதா? காவல்துறையினர் தற்போது அங்கு வந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? நிச்சயமாக காவல்துறைக்கு இது போன்ற இன்னும் தகவல் தெரிந்திருக்காது. அது போன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. காவல்துறை தற்போது கூடுதலாக மதுரை மாவட்டம் முழுவதுமாக கூடுதல் பாதுகாப்பு போட்டியிருக்கிறாங்க. நமக்கே இந்த இடம் அவர்கள் அழைப்பின் பேரில் வந்தாலும் அவர்கள் இந்த இடத்தை சரியாக ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னதாக தான் நமக்கு தெரிவித்தார்கள். இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையில் தான் தற்போது இந்த இதை நடத்தியிருக்காங்க. அவர்கள் ஒரு 3 வருடங்களாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு இந்த ஒரு சிறிய வாடிவாசல் அமைத்தாலும் தற்போது பெரிய அளவில் இல்லாத பொழுதும் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அவர்கள் இந்த கண்மாய்க்குள் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினாலும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துறாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்போது 5வது காளையான இந்த காளையும் தற்போது இங்கிருந்து கிளம்பி இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. காவல்துறைக்கு தகவல் தெரிந்து அவர்கள் வந்தார்கள் என்றால் தற்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஹரிகிருஷ்ணன், தற்போது அங்கு நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டோட விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக தற்போது ஒரு 6க்கும் மேற்பட்ட காளைகள் தற்போது விளையாடி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காளைகளும் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மதுரை ஆலங்குளம் கண்மாய்க்குள் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த வாடிவாசல், தற்காலிக வாடிவாசல், மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாடிவாசல் ஜல்லிக்கட்டு போட்டி எப்படி நடைபெறுமோ அது போன்ற சூழல் தான் நடைபெறுகிறது. தற்போது நீங்களே இந்த காட்சிகளை தான் பார்க்க முடியும். தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல் தான் இருக்கு. தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில எது போன்ற பரிசுகள் அறிவிச்சிருக்கு? மாடு வெற்றி பெற்றது. இது வரைக்கும் வாளி, குத்துச்சட்டி, தட்டு, துண்டு ரூபா கொடுக்குறோம் மாட்டுக்கு. மாடுகள்லாம் இருக்கிறது. தொடர்ந்து என்ன இது வரைக்கும் 20 மாடு போயிருக்கு. இன்னும் 10-15 மாடு இருக்கு. ஆமா, மாடுகள் அதிக அளவில் எண்ணிக்கையில் வந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பரிசு பொருட்கள் இருக்கிறது. அதாவது பேரளவில் நடத்தாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இதனால் பரிசில் அதிக அளவில் கொடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. துண்டு முதலாவதாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த துண்டு கொடுப்பது வழக்கம். அது மரியாதைக்காக செய்யப்படுகிறது. அதன் காரணமாக தற்போது துண்டு வெற்றி பெற்றவர், அதாவது காளை வெற்றி பெற்றால் அது உரிமையாளருக்கும், வீரர் வெற்றி பெற்றால் அவருக்கும் கொடுக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்ற ஒரு அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வாடிவாசல் அமைக்கப்பட்ட இந்த போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. தற்போது காளைகள் வந்துட்டு இருக்கிறது. இதுக்கு வெட்டு அண்டா, துண்டு மற்றும் ஒவ்வொரு காளைகளை பொறுத்தளவுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் என பரிசு தொகையும் கொடுக்கப்படுகிறது. தற்போது இங்கே உள்ள அதிக அளவில் இந்த கண்மாய்க்குள் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றிருக்காங்க. தொடர்ந்து இந்த போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும், அது நிற்கக்கூடாது என்ற கோரிக்கை தான் வைத்திருக்காங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த சூழல்ல இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இப்படி தெரியாம மக்கள் பார்வை இல்லாம நடத்துறீங்க. இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஒரு 2 வருஷமா ஜல்லிக்கட்டே இல்ல, தற்போது தடையை மீறி நடத்தினாலும் உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுன்றது ரொம்ப முக்கியமானது. எங்களுடைய பாரம்பரிய இதுதான். இதை தடை செய்யறது அரசாங்கம் உண்மையில் நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம். எவ்வளவு சந்தோஷமா இதை நாங்க போலீஸ் உத்தரவாதத்தோட நடத்த வேண்டியது. ஆனா அப்படி நாங்க பயந்துக்கு நடத்துறோம். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு கைதிகள் தெரியாம பண்ற மாதிரி இது மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. இதை கண்டிப்பான முறையில் கவர்மெண்ட் இதை தட்டி கேட்கணும். இதை அவங்களே எடுத்து நடத்துற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வரணும். அதுக்கு எவ்வளவு காளைகள் போயிருக்கு? எவ்வளவு காளைகள் இது வரைக்கும் 10 காளைகள் போயிருக்கு. இன்னொரு 10 காளைகள் வந்துருக்கு. எந்த மாதிரி பரிசுலாம் கொடுக்கும்? பரிசுகள் மாட்டுக்கு தந்தாப்புல, மாடு நல்லா விளாண்டுச்சுன்னா அது மாட்டுக்கு தந்தாப்புல அந்த மாதிரி பரிசு. மாடு சுத்தி விளாண்டுச்சுன்னா 2-3 சுத்தா போட்டுச்சு அப்படின்னா அந்த மாட்டுக்கு அதுக்கு தனியா பரிசு. இல்ல நார்மலா பிடிச்சி ஓடி போச்சு அப்படின்னா அதுக்கு தனியா பரிசு கொடுக்குறோம் மாட்டுக்கு. நிச்சயமா ஒரு சொன்னது காளையை பொறுத்தளவிற்கு இந்த பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாடு சிறிய ரக மாடு மற்றும் விளையாடக்கூடிய மாடுகளுக்கு ஏத்தாப்பில் அந்த பரிசு தொகைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த வாடிவாசல் அமைப்பை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கிற கண்மாயில் இருக்கும் மடை போன தண்ணி திறந்துவிடும் மடையிலே அந்த பண சட்டங்கள் அமைக்கப்பட்டு 2 பக்கம் பண சட்டங்கள் அமைக்கப்பட்டு மாலை மூலமாக இந்த வாடிவாசல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி
நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதிக அளவில் அதாவது இந்த பகுதியோடு சேர்ந்த மற்றும் சுற்றுவட்டார பற்றின இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். அவருடைய சந்தோஷம்தான் அவர்களுடைய எண்ணத்தில் தெரிகிறது. ஏன்னா இதுவரை போட்டிகள் நடைபெறாதது 3வது முறையாக இந்த போட்டிகள் நடத்தி இருக்கிறாங்க. இது போன்றவருக்கு இப்போ நீங்கள் அந்த போட்டியில் மாடெல்லாம் பிடிச்சிருக்கீங்க. இந்த போட்டியில் இப்போ 2 வருஷமா ஜல்லிக்கட்டெல்லாம் இல்லை. இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கு உங்க மணல்? எப்படி எங்களுக்கு இது ஜாலியாகவே இருக்கு. துக்கம் 2-3 வருஷமாவே 3வது வருஷமா ஜல்லிக்கட்டு பிடிக்கல. ஆனா இந்த இடத்துல தற்காலிக ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்காங்க. எப்படி இருக்கு? எங்களுக்கு இது நல்லா ஜாலியாக தான் இருக்கு. ஜல்லிக்கட்டு ஆனாலும் பழமொழி ஜல்லிக்கட்டு இல்லாத ஒரு துக்கம். ஆனால் நாங்கள் இது ஒரு இதாக நல்லா இதாக அவுக்குறோம். நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு எங்களுக்கு. ஜல்லிக்கட்டு இதே போதும் எங்களுக்கு. இல்லை இதுக்காக பயிற்சிகள்லாம் எடுத்தீங்களா? எந்த மாதிரி எடுத்தீங்க? நீச்சல் போட்டோம். ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நீச்சல் போட்டுக்கிருந்தோம். எல்லாமே செஞ்சுக்கிருந்தோம். பருத்தி வதை எல்லாமே வச்சு பண்ணிக்கிருந்தோம். எல்லாமே செஞ்சுக்கிருந்தோம். இப்போ இந்த மாடை பிடிச்சிட்டீங்களா? நீங்கள் ஏதாவது மாடை அடைக்கிறீங்க? நாங்கள் வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருக்கோம். இனிமேலாம் பிடிப்போம். அவங்க தற்போது பார்த்தீங்கன்னா இந்த மாடுபிடி வீரர்கள் சொன்னதே கேட்டிருப்பீங்க. 2 வருடத்திற்கு முன்பு 3வது வருடமாக தடைப்பட்ட ஜல்லிக்கட்டில் பங்கேற்றிருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. காலை அடைக்கிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவனஜன். ஹரி, பிரம்மாண்டமாக வாடிவாசல் இல்லாமல் தற்காலிகமாக வாடிவாசல் அமைத்து தற்போது ஒரு எளிய முறையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஊர் மக்கள் மற்றும் பொதுமக்கள் எந்த அளவுக்கு இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள்? நிச்சயமாக நேரடியாக நீங்களே பார்க்கலாம். இந்த பகுதி மக்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் தான் இருக்கிறாங்க. இந்த பகுதியில் அதாவது முடக்காத்தனம் உள்ளிட்ட பல பகுதிகளை சேர்ந்தவர்கள் தான் இதில் பங்கேற்று இருக்காங்க. அவர்கள் இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது அதிக ஒரு இதில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கலாம். நீங்களே சொல்லுங்க, இப்போ இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாத சூழ்நிலை உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்போ இந்த தற்காலிக வாடிவாசல் அமைச்சுக்கு எந்த மனநிலை எப்படி இருக்கு? ஜல்லிக்கட்டு எங்களுக்கு பண்பாடு ஒரு நிகழ்வாக இருந்தது. ஜாதிய நிகழ்வாகவும் ஒரு இந்திய நிகழ்வாகவும் கட்டி அமைக்கிறது எங்களுக்கு பிடிமே நல்ல. எங்களோட நிகழ்வை முடக்கிறதுக்கு நீங்கள் யாருன்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. நடத்துறது நாங்கள் எப்போவும் ஆண்டாடம் நடத்துறது நாங்கள் தான் இருந்தோம். இப்போ உச்சநீதிமன்றத்தை இந்திய அரசையும் கெஞ்ச வேண்டிய நடத்துங்க. எங்கள் பண்பாட்டு உரிமை மீட்கிறதுக்கு நாங்கள் போராடி தான் ஆகணும். நாங்கள் உங்கள்கிட்ட ஏன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது? எங்களோட உரிமை. இது மிக மகிழ்ச்சியா இருக்கு. எங்களோட மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டாண்டுகாலம் நடக்கிற ஜல்லிக்கட்டு நடக்கல அப்படின்னாலே ஒரு தெய்வ குற்றம் பார்க்குறாங்க. மழை வராமல் போனதுக்கும் எங்களோட மக்கள் விவசாயம் பொய்ச்சி போனதுக்கு இது ஒரு காரணமாக பார்க்குறாங்க. இது இங்கே உள்ள பண்பாட்டு நிகழ்வாகவும் தெய்வங்களோட தொடர்புடைய பொறுத்து பார்க்குறப்ப இது அடுக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவும், கிராம மக்கள் நிறைய பேர் கோபத்தை வெளிப்படுத்த ஆளாகவும் இருக்காங்க. தங்களோட பண்பாடு போயிடுச்சு, சாமி குத்தமாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப உண்ணாம ஒரு வாரமா உண்ணாவிரதம் இருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காலை அடைக்கிறீங்க? இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? சார் நிறையா மாடு பிடிச்சிருக்கேன் சார். எப்படின்னா இன்னைக்கு தான் சார் மனசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாடு அவுத்தம் திருத்தியா அதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளோ காசு கொடுத்தாலும் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி சந்தோஷம் நீ கேட்டுருக்கு சார். எனக்கெல்லாம் மாடு குத்தி தான் கண்ணு போச்சு. அதுக்காக நான் பயந்து வரல. திருப்பி மாடு இருந்தால் நீங்கள் விளாண்டோம், அவுத்தோம், தடையை மீறி அவுத்தோம். இது மாதிரி தினைக்கு ஒரு பகுதியில் தடையை மீறி மாடு அவுப்போம் சார். இந்த சூழ்நிலையில் இப்போ 3 வருஷமா அந்த ஜல்லிக்கட்டு போட்டின்னு எது நடந்திருக்காது, எந்த ஒரு பயிற்சி எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் இருந்த போதில் இப்போதைக்கு எப்படி இருக்கு உங்கள் மணல்? 3 வருஷத்துக்கு அப்புறம் காலையை நீங்கள் அவுத்து விட்டுருக்கீங்க. இந்த ஒரு மணல் சார் மாட்டை தயாராக ரெடி பண்ணி தான் சார் அவுக்குறோம். ஜல்லிக்கட்டு அவங்க ஆர்டர் தராங்க, தரல. எங்கள் மாட்டை ரெடி பண்ணி அவுத்துக்கிட்டே இருப்போம் சார். மாடு எல்லாமே ரெடியாக தான் சார் இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி நீச்சல் போட்டு நடைக்கு பிடிச்சி மாட்டு எல்லாமே ரெடி பண்ணி அப்படி தான் சார் மாடை அவுத்துக்கு இருக்கோம். இப்போ போகிறீங்க இந்த சூழலில் காவல்துறை அனுமதி கொடுக்கல, இருந்த போதிலும் எப்படி நடத்தியிருக்கீங்க? இந்த மாதிரி ஒருங்கிணைந்திருக்கீங்க. இது மற்ற இளைஞர்களோட ஆதரவுலாம் எப்படி இருக்குது? மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது? இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு வாரமாக பிளான் பண்ணி காலையில் அதிகாலை இந்த பிரச்சனை நடத்த முடியும் அப்படின்றதுக்காக அதிகாலை எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. காலையில் 4 மணிலேருந்து காலையில் வந்துட்டாங்க. கரெக்டாக 6 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது எல்லாமே உற்சாகம் எல்லாம் கற்றுக்கிட்டு பங்கேற்றாங்க. இது சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் அண்டா துண்டு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது மாடுபிடி வீரர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு போலீஸ் என்ன தடைனாலும் எத்தனையோ ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. இருந்தாலும் நாங்கள் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி தீர்வோம். நிச்சயமாக சிவரஞ்சன், நீங்களே அந்த காட்சிகளை பார்த்துக்க முடியுது. இப்போ நம்மால் மீண்டும் ஒரு முறை எவ்வளவு இளைஞர்கள் மற்றும் காலை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள்லாம் பங்கேற்றிருக்கான்ற காட்சியை காண முடிகிறது. அதிக அளவில் தான் பங்கேற்றிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர் தான் பங்கேற்றிருக்காங்க. இவர்களுடைய மனநிலை தற்போது மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்காங்க. நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு தானது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றிருக்கிறது. அதுக்கோட சந்தோஷங்கள் அதிக அளவில் பங்கேற்றிருக்காங்க. சிவரஞ்சன்.
மதுரை ஆலங்குளம் கண்மாயில் ஜல்லிக்கட்டு போட்டி தடையை மீறி தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை ஹரிகிருஷ்ணன் நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ளார்.